ரவுண்ட் 2ல வர்ற காலேஜஸை வாக் த்ரூவாக நம்ம ஒவ்வொரு காலேஜை பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சென்ட் ஜோசப்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியும் சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியும் தான் பார்க்க போகிறோம். ஸோ சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது எங்கே இருக்குன்னா ஓஎம்ஆரில் இருக்குது. இந்த காலேஜிலோட கேம்பஸை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட்டும் சென்ட் ஜோசப் காலேஜும் ஒரே கேம்பஸில் இருக்குது. நீங்கள் அந்த கேம்பஸில் என்ட்ரு ஆனீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வர்றது சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட், அதுக்கப்புறம் தான் சென்ட் ஜோசப் காலேஜ். ரெண்டுமே ஒரே கேம்பஸில் தான் இருக்குது. ஸோ சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் கம்பேரிட்டிவ்லி நியூவர் காலேஜ், அதனால ஃபெசிலிட்டிஸ் நல்லா க்ளீனாக வச்சுருக்காங்க. பிக் லைப்ரரி, அவங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இது எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோட பில்டிங்ஸ் எல்லாம் மேசிவாக இருக்குது. அவங்களோட பிளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ஆடியோ விஷுவல் தியேட்டர் இது எல்லாமே பக்காவாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆடியோ விஷுவல் ஹாலை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துட்டு போகிறதுக்கு வசதி. ஸோ நீங்கள் மேடவாக்கம், சோழிங்கநல்லூர் இல்லை நீங்கள் துறைப்பாக்கம் இந்த ரீஜனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த காலேஜ் வந்துட்டு போக முடியும். இவங்களுடைய பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு எப்போவுமே கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. ஸோ இவங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் எப்போவுமே நல்லா வெல் எக்யூப்டாக இருக்கும். ஸோ இவங்களுடைய கிளாஸ் ரூம் பிளாக்ஸ் தனியாக வச்சுருக்காங்க. கிளாஸ் ரூம் பிளாக்ஸ்ன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக வச்சுருக்காங்க, தனியாக வச்சுருக்காங்க. லெக்சர் ஹால்ஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி லெபார்டரி பிளாக்ஸ் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட கிளாஸ் ரூம் பிளாக்ஸும் சரி, லெபார்டரி பிளாக்ஸும் சரி ரொம்ப மேசிவாக ஸ்பேஷியஸாக இருக்குது. இது நீங்கள் பார்த்துட்டு இருக்குது லேப் பிளாக். இங்கே அவங்களோட லேப்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ நீங்கள் சென்ட் ஜோசப்பில் முக்கியமாக பார்க்குறது மேன் பவர். பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிளாக் இன்சார்ஜஸ், லேப் அசிஸ்டன்ட்ஸ், அட்டெண்டர்ஸ் இவங்கெல்லாம் நிறைய இருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆல் அரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப் என்விரான்மெண்ட்னே சொல்லலாம் சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட். ஸோ இவங்களோட லேப்ஸ் எல்லாம் ரொம்ப மேசிவாக இருக்குது. ஸோ அவங்க வெல் எக்யூப்டாக ரொம்ப கிளியராக அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் மூவ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் லேப், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் லேப் இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. எலக்ட்ரிக்கல் லேப் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இவங்க சென்ட் ஜோசப் ஒரு அகடமிக் என்விரான்மெண்ட் ரொம்ப டீச்சிங் லேர்னிங்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற காலேஜ். ஸோ அவங்க ஒரு டிசிப்ளின்டு என்விரான்மெண்ட்டு, டீச்சிங் லேர்னிங்கை ரொம்ப அதிகமாக நம்புகிறவங்க. ரிசர்ச் அவ்வளோ ஃபோக்கஸ் இல்லைன்னா கூட டீச்சிங் லேர்னிங்கை அதிகமாக நம்புகிறவங்க. டீச்சிங் லேர்னிங், அப்புறமா பிளேஸ்மெண்ட், ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட் இதை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஃபுட்டு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். சென்ட் ஜோசப்பில் நீங்கள் ஃபுட்டு அந்த காலேஜில் தான் மதியம் சாப்பிடணும். ஸோ அவங்க மேசிவ் டைனிங் ஹால் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே ஃபுட்டு நீங்கள் கம்பல்சரியாக நீங்கள் கேம்பஸ்லேயே சாப்பிட்டுக்கலாம். பஸ்ஸஸ் நிறைய பஸ்ஸஸ் இருக்குது ஆல் ஓவர் த சிட்டியில். ஸோ இவங்களுடைய காலேஜ் டைமிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் 3 o'clock முடிகிறதுனால சீக்கிரமாகவே ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் போய் ரீச் ஆகிடுறாங்க. ஸோ நம்ம அவங்க காலேஜ் கேம்பஸை பார்த்துட்ருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட டைனிங் ஹால் நம்ம இங்கே பார்க்குறோம். டைனிங் ஹால் மேசிவாக வெல் பிளான்டாக இருக்கும். ஸோ அவங்களோட டெம்பிள், மாஸ்க் இதெல்லாம் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க கேம்பஸ்குள்ளேயே. சாப்பல், மாஸ்க் எல்லாமே கேம்பஸ்குள்ளேயே வச்சாங்க. ஸோ அவங்களோட டிரான்ஸ்போர்ட் ரொம்ப ஃபேமஸ்ஸு. சென்ட் ஜோசப் பஸ்ஸஸ் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஸோ சென்ட் ஜோசப் ஒரு நல்ல என்விரான்மெண்ட் ஃபார் டீச்சிங் அண்ட் லேர்னிங். ஸோ நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாமல், ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணாமல் நீங்கள் இந்த காலேஜை படிக்க முடியும்.
ஒரு நல்ல ஃபுட் கிடைக்கும். நல்ல எஜுகேஷனும் கிடைக்கும். நீங்க உங்களோட ஹாஸ்டல்ஸ பார்த்துட்டு இருக்கீங்க. ஹாஸ்டல் ஜோன், கேர்ல்ஸ் ஹாஸ்டல் ஜோன நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவங்க டிஸ்பென்சரி, ஸ்போர்ட்ஸ்க்கு எல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற காலேஜ் இது. செயின்ட் ஜோசப் ஸ்போர்ட்ஸ் டீம் வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ ஆல் தி பெஸ்ட். இது வந்து நம்ம செயின்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட்ல பார்த்துட்டோம். ரவுண்ட் 2ல நீங்க வந்து கண்டிப்பா இந்த காலேஜை நீங்க சூஸ் பண்ணலாம் தைரியமா. அடுத்து நம்ம பார்க்கறது சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. சாய்ராம் கேம்பஸ்குள்ளேயே சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் முடிஞ்ச உடனே இந்த காலேஜ் வரும். ஸோ இந்த காலேஜோட பில்டிங்கை தான் பார்த்துட்டு இருக்கோம். சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இங்கேயும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ எல்லா கோர்ஸும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எல்லாமே இங்கே இருக்கு. அழகா வந்து ஒரு பெரிய மேசிவ் பிளாக்லேயே எல்லாத்தையும் அடக்கி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஒரே பிளாக்ல கம்ப்ளீட்டா எல்லா டிபார்ட்மெண்ட், எல்லா லெபார்டரிஸை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நிறைய அலைய தேவையில்லை. ஒன்ஸ் அந்த பிளாக் ரீச் ஆயிட்டீங்கன்னா உங்களுடைய எல்லா டிபார்ட்மெண்ட்ஸுமே ஒரே பிளாக்ல இருக்குது இங்க. ஸோ இந்த காலேஜ் வந்து சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் பிரான்ச்னால உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. ஸோ இந்த காலேஜ் வந்து தாம்பரத்துலேருந்து ஒரு 25 மினிட்ஸ் ட்ராவலில் இருக்கு. இந்த காலேஜ் பக்கத்தில் கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியாலாம் இருக்கிறதுனால கொஞ்சம் க்ரீனரியாக இருக்கும் காலேஜ். சுற்றி வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் காலேஜ் பஸ்ஸில் மட்டும்தான் இந்த காலேஜுக்கு போக முடியும். நிறைய பஸ்ஸஸ் இந்த காலேஜுக்கு கிடையாது. மெயின் ரோட்ல இல்லாதனால நிறைய பஸ்ஸஸ் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் காலேஜ் பஸ் போகிறது தான் அட்வைசபிள். ஸோ அவங்களோட கம்ப்யூட்டர் லேப் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ரவுண்ட் 2ல இந்த காலேஜ் தான் மெயினாக ஃபோக்கஸ் ஆகும். நீங்கள் செயின்ட் ஜோசப் இன்ஸ்டியூட்டும் சாய்ராம் இன்ஸ்டியூட்டும் ஒரு முக்கியமான காலேஜாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா வந்து மற்ற ரவுண்ட் 1 காலேஜ், ரவுண்ட் 2 காலேஜஸ்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி பிரான்ச்சஸ் முடிஞ்சிடும். பட் இந்த காலேஜஸில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ்லேருந்து ரவுண்ட் 2ல கிடைக்கும். ஸோ இவங்களுடைய லேப்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஒன்று ஒன்றா. உங்களோட பிரின்சிபால் ரூம், ஃபேக்கல்ட்டி ரூம் எல்லாமே வச்சுருக்காங்க. லிஃப்ட் வச்சுருக்காங்க அந்த பிளாக்ல. ஸோ அவங்களோட டைனிங் ஹால். ஸோ காலேஜ் காம்பேக்டாக ஒரே பிளாக்ல ரொம்ப டீசெண்டாக எல்லா லேப்ஸு, எல்லா ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் ரவுண்ட் 2ல இந்த காலேஜை கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸில் போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட். பாய்.